பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோல என்ன மக்களே இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்காரு பிக் பாஸ். மொத்தத்தையும் சுருட்டிட்டு போயிட்டாரு. வீட்டில் இருக்கிற துணிமணிகள் ஒன்று கூட விட்டு வைக்கல, மொத்தத்தையும் சுருட்டி இப்படியே கடங்கடா அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்க. சரி, அந்த ப்ரோமோல என்னதான் சொல்ல வராங்கன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். கிட்டத்தட்ட தேர்ட் ப்ரோமோல பிக் பாஸ் பேசுறாரு. ஒட்டுமொத்த ஹவுஸ் மேட்சுமே ஒன்னா கூடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது நைட்டு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான், ஓகேவா? இது நைட்டு நடக்குது, லைட் ஆஃப்லாம் இருக்கு அப்படின்றது முதல் இன்சிடென்ட். நீங்க எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்ததின் நோக்கம் என்ன? சில பேர் இந்த வீட்டுக்கு வந்த நோக்கம் என்னன்னா, ஸோ இருக்கிற மைலேஜ், இப்போ நமக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு, அந்த பாப்புலாரிட்டியை நல்ல ரீதியில் எடுத்துட்டு போய் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஃபேமஸ் ஆகும், நிறைய பேருக்கு நம்மள தெரிய வரும் அப்படின்றதுக்காக பயன்படுத்துவாங்க. இன்னும் சில பேர் எப்படின்னா, ஸோ இது வரைக்கும் அடையாளமே இல்லை, இதன் போனால் இதன் மூலிமா பல பேருக்கு ஒரு அடையாளம் உருவாகும் அப்படின்ற மாதிரி வருவாங்க. சில பேர் என்னோட ஸ்கில்ஸு, என்னோட திறமைகளை பல பேருக்கு காட்ட வேண்டியது இருக்கு, அதை காமிச்சு அதன் மூலிமா எனக்கு ஏதாவது ஷோஸோ வாய்ப்போ ஈவெண்ட்டோ இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர் அப்படின்ற மாதிரி வரலாம். ஸோ இது அவங்களுடைய நோக்கங்கள். ஸோ ஒவ்வொருத்தர் எதை டிசைட் பண்ணி எதை தேடி போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. ஓகே, சில பேர் இந்த ஷோவில் போனால் காசு வரும்ன்ற மாதிரி சில பேருமே இந்த ஷோக்கு வந்திருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், அதையும் நான் சொல்ல விரும்பல. ஓகே, ஸோ உங்கள் அடையாளத்தை மக்களுக்கு பறைசாற்றும் என்பதற்கு தான், அதான் சொன்னார்ல, உங்கள் அடையாளத்தை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தானே வந்திருக்கீங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சபரினா இந்த மாதிரி ஆளு, இவர் இந்த மாதிரி குவாலிட்டியான கேரக்டர் இருக்காரு, இப்படி தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி உங்களோட குவாலிட்டிஸ் எடுத்துன்னு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறீங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் கொடுக்க போகிறோம், பெரிய ஆப்பா வைக்க போகிறோன்ற மாதிரி பிக் பாஸ் வைக்கிறார். ஆல்ரெடி தண்ணியில் கை வச்சிட்டோம், ஃபுட்டில் கை வச்சிட்டோம், அடுத்து என்ன ட்ரெஸ் தான் இருக்கு, ட்ரெஸ்லையும் கை வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல சீசன் 7ல். ஸோ ஒரு பக்கம் அந்த லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் ஃபெயில் ஆனால் மேக்கப் போடக்கூடாது, ட்ரெஸ் போடக்கூடாது, நீங்கள் அந்த இருக்கிற ட்ரெஸ்லேயே இருக்கணுன்ற மாதிரி பிக் பாஸ் சீசன் 7ல் பண்ணியிருப்பார்ல, அதே மாதிரி தான் இது இருக்கு. பட் என்னன்னா, அது வீக்லி வரும். இதில் ஒரு சின்ன மாற்றங்கள். இதில் மாற்றம் என்னன்னா, வாரம் இந்த ஒரு வாரம் மட்டும்தான். ஓகே, ஆல்ரெடி உள்ளேயே பல பேர் குளிக்காமல் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். மொதல் வாரமே பார்த்தீங்கன்னா 2-3 நாள் குளிக்காத இருக்கிறதே பார்த்துட்டோம். இதில் என்ன, ஒரே ட்ரெஸ் பார்க்கறதுக்குன்னா கஷ்டமா என்ன? அப்படிதான் பிக் பாஸ் மலையாளம் சீசன் 7லேயும் என்ன பண்ணிட்டாங்க, ட்ரெஸ்ஸே ஒரே ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. அதுவும் இதில் என்ன அல்டிமேட்னா, அங்கே இருக்கிற மலையாளமும் தமிழ் க்ரூ மெம்பர்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ 2 பேருமே இங்கே பக்கத்தில் செட்டு இருக்கிறதால அங்கே இருக்கிற கிரியேட்டிவ் டீம் தான் இதுக்கும் வேலை பார்க்குறாங்க. அதில் மொதல் வாரம் இப்படி தான் இருந்தது. எல்லாருக்கும் ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஒரு யூனிஃபார்ம் கொடுத்தாங்க. மேக்கப்லாம் போடக்கூடாது, இதெல்லாம் போடக்கூடாதுன்ற மாதிரி வச்சுட்டாங்க. அதுலேயும் பிரச்சனையாச்சு. மேக்கப்லாம் போட்டதுக்கு வார்னிங்கு, ஸ்ட்ரிக்டான ரெஸ்ட்ரிக்ஷன் இதெல்லாம் நடந்துச்சு மலையாளம் முதல் வாரம். பிக் பாஸ் சீசன் 7 மலையாளம் முதல் வாரத்தில். இப்போ அதே மாதிரி தான் இங்கே உடைகள், உபகரணங்கள், நீங்கள் போடும் காலணிகள் உட்பட. ஸோ உடைகள் ஓகே, உபகரணங்கள் ஓகே, ஆனால் காலணிகள் உட்பட என்னும் போது காலணி இல்லாமல் எப்படி இருப்பாங்க அப்படின்றது தான் கொஞ்சம் கஷ்டம். அது கொஞ்சம் சில பேர் வீட்டுக்குள்ளேயே செப்பல்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். நான் எங்கள் வீட்டில் பேசிக்காக சொல்லணும்னா, நான் வீட்டுக்குள்ளே செப்பல்ஸ் போட்டு சுத்த மாட்டேன். சில பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா? ஆனால் இது காலணிகள் உட்பட அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்றது தான். அடுத்து அந்த அடையாளத்தை, ஸோ உங்களோட அடையாளத்தையும் எல்லாத்தையும் தொலைச்சு அதை மீண்டும் அடைவதற்கான போராட்டம் தான் இது. போராட போறீங்க அப்படின்றது தான் டாஸ்க்கு. எனக்கு என்னமோ பயங்கரமாக ஒரு பிளானிங் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ ஆனால் அதுலனா கூட பரவாயில்ல, ஒரு சிலருக்கு அந்த பெனிஃபிட் கொடுத்துருந்தாங்க. டாஸ்க் ஜெயிச்சதுல மலையாளத்தில் ஒரு 3 பேருக்கு அந்த பெனிஃபிட் இருந்தது. அவங்க மட்டும் மேக்கப் போட்டுக்கலாம், ட்ரெஸ் போட்டுக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலான்னு. இந்த இடத்துல ஒட்டுமொத்த வீட்டாரோட பார்சல் பொட்டி படிக்கலாம் கட்டி கொடுங்கடா, டே வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்கக்கூடாதான்ற மாதிரி மொத்தத்தையும் கட்டி கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படி பண்ண போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் மேக்கப் இல்லாம இது இல்லாம பார்க்க போறீங்கல்ல, அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கன்சர்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் அவங்களுக்கு நமக்கு கன்சர்னா இருக்காது, அவங்களுக்கே கன்சர்னா இருக்கு. என்னடா நம்ம மூஞ்சி இப்படி தெரியுது, இப்படியா பார்க்கணும், நம்ம நினைச்சது இங்க வேற மாதிரிலாம் நடக்குதுன்ற மாதிரி அவங்க நினைப்பாங்கன்றது என்னோட தாட்டு. ஸோ ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போக போது, என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது. இல்லை குறிப்பாக இல்லைன்னா இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் என்ன இருக்கும்னா, சூப்பர் டிலக்ஸ் vs டீலக்ஸ் தானே. ஆல்ரெடி போன வாரம் சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்களுக்கு ஒரு பெனிஃபிட், ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்க. இந்த வாரம் இதில் பிக் பாஸ் சைடுக்கு ஒரு சூப்பர் பவர் கொடுத்தாங்க. இப்போ இந்த டாஸ்க்னு வரும்போது இதில் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, மொதல் வாரம் மாதிரி ரெண்டாவது வாரம் டாஸ்க் மாதிரி கொடுத்துருவாங்களோ, நீங்க எல்லாம் ஒரு கூட்டணி, நீங்களாம் ஒரு கூட்டணி, இதுல காம்படிஷன் இருக்கு போது இது 2 காம்படிஷன் மோதிக்கிட்டு அதுல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கான ட்ரெஸ் இதெல்லாம் ஒவ்வொரு டாஸ்கா வரும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சூப்பர் டெலக்ஸ் ஜெயிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கான பெனிஃபிட் கொஞ்சம் கொஞ்சமா வரும். இவங்களுக்கு தோச்சிச்சுன்னா பெனிஃபிட் கிடையாது. ஒருவேளை இங்க பிக் பாஸ் ஜெயிச்சிச்சுன்னா இவங்களுக்கான பெனிஃபிட் வரும், அவங்களுக்கு பெனிஃபிட் இல்லாம போகும் அப்படின்ற மாதிரி ரவுண்டு பேசிஸ்ல போக போதா
இல்ல ஏதாவது சீக்கிரம் டாஸ்க் இதுக்குள்ளேயே ஏதாவது வச்சு பண்ண போறாங்களான்னு தெரியல. இதுல எனக்கு எந்த ஐடியாவுமே வர மாட்டேங்குது. பட் இந்த மாதிரி கான்செப்ட் அவங்களுக்கு வந்து டாஸ்க் இல்ல. அது வந்து நீங்க துணியை ஏர்ன் பண்றதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அந்த லக்ஸுரி பட்ஜெட் பாயிண்ட்டை வச்சுட்டு தான் உங்களோட சொந்த துணிகள், மேக்கப் ஐட்டம்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்குற மாதிரி அதுல பனிப்புறான்ற மாதிரி வச்சிருந்தாங்க மலையாளத்துல. பட் இங்க எந்த பேசிஸ்ல வைக்க போறாங்க? ஐ மீன் நீங்களும் லக்ஸுரி பட்ஜெட் பாயிண்ட் எல்லாம் ஜெயிச்சிங்கன்னா ஐ மீன் இப்படி வைக்கலாம். தனித்தனியா ஒரு டாஸ்க் இருக்கு. அதுல நீங்க ஒரு டாஸ்க் ஜெயிச்சுன்னா உங்களுக்கு இவ்வளவு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட் மூலியமா நீங்க ட்ரெஸ்ஸை வாங்கிக்கலாம், உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. மேபி அதுதான் அந்த சீசனோட கிரியேட்டிவிட்டின்றதால அதே மாதிரி இங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. போன வாரம் ஜூஸ் டாஸ்க்கும் மலையாளம் வந்ததுல தான். ஸோ இந்த டாஸ்க்கும் அதுல வந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.